எங்க ஊர்ல கஸ்டமர் ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜ் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் 21,000 சொல்லி அதுக்கப்புறம் 19,000க்கு ஆஃபர்ல வாங்கியிருக்காங்க. ஃப்ரிட்ஜோட மாடல் எல்ஜில 210 லிட்டர். இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டெபிலைசர் இல்லாம இருக்காகும். ஸோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ல இருந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ரஸரோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் 24 ஹவர்ஸ் ஓடிச்சுன்னா 2 யூனிட் தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ 80 வாட்ஸ் பர் ஹவர். ஸோ கம்ப்ரஸர்ல ஃபில் பண்ணிருக்க அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா R600A. ஸோ இது ரெகுலரா யூஸ் பண்ற கேஸ் தான். வழமை போல இதுல கொடுக்குற மாதிரியான மேனுவல் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கிருந்தீங்க அப்படின்னா மேனுவல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கத்தி விட்டு நோண்டி கேஸ் வெளியேறுது. சோ அதனால 7,000 8,000 செலவாகுது. சோ அந்த பிரச்சனை தவிர்க்கிறது கரெக்டா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுங்க. இந்த ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கியூப் ட்ரே 2 கொடுத்திருக்காங்க. அதே போல எக் ட்ரே 1 கொடுத்திருக்காங்க. ஃப்ரிட்ஜோட பாட்டம்ல வெங்காயம் கொட்டி வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரே கொடுத்திருக்காங்க. உருளைக்கிழங்கு வெங்காயமா அது உங்களோட விருப்பம். இதுல பாத்தீங்கன்னா காய்கறி பாக்ஸ்ல ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ்க்கு தனித்தனியா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. கூலிங் கரெக்டா உள்ள போறதுக்காக வேண்டி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க விஷுவலா பார்க்கலாம். மிதமான கூலிங்க்கு 3 ல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதிகமா வந்துச்சுன்னா அப்படின்னா 5 6 ல வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இது ஒரு 24 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட். ஸ்டெர்லைட் பிராண்ட்ல கிடைக்கக்கூடிய இந்த லைட்டோட பிரைஸ் 700 rupees. ஸோ இந்த லைட்டை ஃபிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். இதுக்காக நம்ம GI பைப் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி PVC பைப் இருந்தாலே போதும். இல்லனா UPVC பைப் இருந்தா இன்னும் பெட்டர். 1 இன்ச்ல PVC பைப் ஒரு 3 ஃபீட் வாங்கிக்கலாம். அதே போல ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கலாம். 2 ஃபீட்டை கீழே விட்டு 1 ஃபீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஆங்கிளுக்கு ஷூவை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஆங்கிளா ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடைச்சிரும். லைட்ல ஒயர் கம்மியா இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பைப்புக்குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 3 mm 4 mm வந்து நம்ம கேப் கிடைக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பேப்பர் மட்டும் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறோம். சூப்பரா டைட் ஆயிடுச்சு. தென் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஷெட் அப்படிங்கிறதுனால கிளாம்ப்ல நம்ம வந்து ஷீட் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போறேன். 2 கிளாம்ப் போதுமானது. உங்களுக்கு grip தேவை அப்படின்னா 3 கிளாம்ப் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கிளாம்ப் போட்டு பக்காவா டைட் பண்ணிட்டோம். ஷூ கரெக்டா அந்த கிளாம்ப்ல வச்சு மூடிட்டோம் அப்படின்னா கீழே இறங்காது. ஆல்ரெடி சப்ளைக்காக விட்டு வச்சிருந்த 2 வயர்ல நம்ம லூப் அடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்விட்ச் போட்டா சூப்பரா லைட் எரியுது. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாத்ரூம்ல டாய்லெட்டுக்காக யூஸ் பண்ற இந்த ஹெல்த் பேசட் ஹெட் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. அதுல ஹெட் மட்டும் உடையில, அதுல இருக்க த்ரெட் உடஞ்சிருக்கு. ஸோ அதனால நம்ம புதுசாக தான் மாற்றி அவனை கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த 2-way டேப்ல இருந்து அந்த கனெக்டிங் யூஸை கழட்டியாச்சு. அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக புதுசாக நம்ம வாட்டர் டேக்ல ஹெல்த் பேசட் வாங்கியாச்சு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 580 rupees. இந்த ஹெல்த் பேசட் ஒரு 2 மீட்டர் கனெக்டிங் யூஸ் கொண்டது. இதுல கனெக்டா இருக்க அந்த ஹெட்டுக்கு நம்ம டெஃப்லன் டைப் அடிச்சு டைட் பண்றது நல்ல விஷயம். ஸோ கம்மியான அளவில் நம்ம டெஃப்லன் டைப் சுத்தினதுக்கு அப்புறமா அந்த ஹெட்டை மட்டும் கனெக்டிங் யூஸரை கனெக்ட் பண்ணிட்டு டேரக்டா போய் 2-way டேப்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இதோட ஃபிட்டிங் ரொம்பவே சிம்பிளானதான். ஸோ ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டாங்க, SS மீட்டர்ல போட்டா உப்படிக்குது, பிளாஸ்டிக் மீட்டர்ல போட்டா உடையுது, என்ன பண்றதுன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாங்க. இந்த ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चनக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.